மக்களே பேசிக்கிட்டே இருக்க யானை பாருங்க, இங்கே பாருங்க, சிங்கிள் மேல் ரோட்லேயே வருது. அங்கே பாருங்க, ஒரு ஒரு உலகமே நிற்கிதுங்க. இல்லை இவங்க வீடு பாருங்க தெரியுது, தூரத்துலேருந்தே காட்டுறேன் பாருங்க. அப்படியே ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தெரியுது பாருங்க வீடுகள்லாம். சிறுத்தை புலி எப்போவுமே இருக்குங்களாமா இந்த லைனில். எல்லா கரையும் பிடிச்சிட்ருக்கு. ஆனால் குச்சி வீடு தான் பாருங்கள் சார். சார் குச்சி மண். சார். ஓ, இதில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க இந்த குச்சி வீட்டில். சார் கொஞ்சம் கூச்ச சுபாவம் சார். கொஞ்சம் கூச்ச சுபாவம் சார். அதான் கொஞ்சம் ஆளுங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. நம்பி கேட்டவர் யாரும் இருப்பாரு. சார் இவரோட பையன் அவரோட பசங்களை ஒருத்தர் புலி அடிச்சு இதெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருச்சாமா சார். அடிச்சு சாப்பிட்டுருச்சாமா சார். தலை மட்டும் இருந்துச்சாமா, அதுதான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்களாமா. பாருங்க சார். அவரு சார் இவரதை வந்து புலி அடிச்சு சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டு இவருக்கு 10 லட்ச ரூபா காசு வந்திருக்கு. அவங்க பேங்க்ல போட்டு வச்சிருக்காங்களாமா. அது இந்த ஐயாவோட யானை இப்போ கையை முடிச்சிருச்சுன்னு சொல்றாருங்க. எப்படி 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 தப்பிச்சாரு அந்த அந்த சமயத்துல? ನೀವು ಯಾಕೆ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡ್ರಿ? ಯಾಕೆ ಓಡಿ ಹೊಂಟಾರುங்களா? ಇಲ್ಲ ಹೇಳಿಕೆರಮ್ಮ ಗೊತ್ತಲ್ಲ. ಹೇಳಿಕೆರಮ್ಮ ಒಂದರಮ್ಮ ಜಡಸ್ವಾಮಿ ಭದ್ರಕಾಳ அது முடிச்சிருக்குது. கையை கோணையா இருக்குல்ல பாருங்க சார். மக்களே வணக்கம். நம்ம இப்போ முதுமலை டைகர் ரிசர்வில் இருக்குங்க. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பந்திப்பூர் டைகர் ரிசர்வில் 2 ட்ரைபல் வில்லேஜ் இருக்குங்க. ஆடன் கன்மா அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுக்கப்புறம் குட்டக்கேரி அப்படிங்கிற ஒரு கிராமங்க. இந்த 2 கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து ஜெனுக்ரூபா அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஜெனுக்ரூபா மக்கள் வந்து முதுமலை, பந்திப்பூர், பிஆர் ஹில்ஸ் இந்த மாதிரி காடுகளில் தான் இருக்கிறாங்க. இவங்க அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி யாரும் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. இந்த ஜெனுக்ரூபா மக்களோட ஃபெஸ்டிவல் டைம் வந்தோம்னா அவங்களோட ட்ரெடிஷ்னலான டான்ஸு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடுவாங்க. அது அந்த ஃபங்க்ஷன் டைம் வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பார்க்க முடியுங்க. அது போக இவங்களோட டான்ஸ் வந்து நீங்கள் எப்போனாலும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஆர் ஹில்ஸில் ஒரு ரெசார்ட் இருக்குங்க. அதில் வந்து இந்த ஜெனுக்ரூபா மக்கள் வந்து அவங்களே சமைச்சு கெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு வந்து 11,000 ரூபா வாங்குறாங்க அந்த பிஆர் ஹில்ஸில். மக்களே பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு யானை பாருங்கள், இங்கே பாருங்கள், சிங்கிள் மேல் ரெடியாக இருக்கும் போல இருக்குது தாக்குறதுக்கு. பாருங்க, நான் லெஃப்டில் பார்த்துக்குண்ணா. என்னாச்சு? காலுக்கு அடிபட்டுருக்கா? கால் உடஞ்சிருக்கா? கால் உடஞ்சிருக்கா? ஆமாண்ணா மக்களே, கால் உடஞ்சிருக்குங்க, அடிபட்டுருக்கு போல் இருக்குங்க. கால் வந்து அப்படியே பெண்டாக இருக்குது, பாவம். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கிற ஆடன் கன்மா அப்படிங்கிற கிராமம் பார்த்திங்கன்னா டைகர் ரிசர்வ்க்குள்ளே தான் இருக்குங்க. டைகர் ரிசர்வ் அப்படின்னாலே ரொம்ப சவாலான வாழ்க்கை தான். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரோட்டில் யானை நிற்குதுங்க. இந்த மாதிரி அவங்க கிராமத்தை சுற்றி வனவிலங்குகள் எப்போ வேணால் வந்துட்டு போகும். அந்த வனவிலங்குகளுக்கு மத்தியில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சவாலான வாழ்க்கைன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஆடன் கன்மா அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துருவோங்க. 2வதாக குட்டக்கேரி அப்படிங்கிற கிராமத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. 9 மணியோட இந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த வண்டியுமே உள்ளே வராதுங்க. வாகன போக்குவரத்தே பார்த்திங்கன்னா 10 மணியோட சுத்தமாக முடிஞ்சிடும். ஏதோ எமர்ஜென்சியாக போயிட்டுருக்கிற வண்டி மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு காட்டில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான சவால். பாருங்க, டைகர் ரிசர்வ் ஏரியா, நோ பார்க்கிங், நோ ஃபோட்டோ, பிக்னிக்.
இன்றைக்கி சனிக்கிழமை, என்ன தேதின்னு தெரிலைங்க. நேற்று வந்து குரூப்பில் போட்டாங்க, இந்த ரூட்டில் ஒரு லெப்பர்டு ஃபேமிலி 3 லெப்பர்டுங்க குட்டியோட அப்படியே ஜாலியாக தாண்டி போயிட்டு ரொம்ப நேரம் சைட்டிங் ஆகிருக்கு. வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி யானை, புலி, சிறுத்தை, கரடி இவங்க மத்தியில் வந்து வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம். 6 மணிக்கு மேலே வீட்டிலேருந்து வெளியில் வர்றது ஆபத்து தாங்க இவங்களுக்குனாலும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் மேய்க்கறதுக்கு காட்டுக்குள்ளே போவாங்க. அந்த மாதிரி போகிறவங்கள தான் புலி அடிச்சிருது, யானை அடிச்சிருது, இந்த மாதிரிலாம் நடந்துடுறதுங்க. பாருங்க, நம்ம வந்து பந்திப்பூர் வந்துட்டோம். உங்களுக்கு காட்டிடுறேங்க எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆடன் கன்மா பேரே வித்தியாசமாக இருக்குங்க. ஆச்சுங்களா? நேராக போனால் குண்டல்பேட், மைசூர் அந்த லைனுங்க. அப்படியே நம்ம வந்து ரைட்டில் வளைஞ்சிடணும். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிறவங்க குவார்ட்டர்ஸ். ஏன்னா கர்நாடகா வனத்துறை. இந்த காடும் கொஞ்சம் திக் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்த ரோடு ஓரளவுக்கு ஒரு வண்டி போக ஒரு வண்டி வர மாதிரி இருந்தது. இப்போ சிங்கிள் ரோடு தாங்க. இங்கே தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக போய்க்கணுங்க. ஆனால் இதில் ஊர் வந்து நிறையா ஊர் இருக்குங்க, எல்லாம் சின்ன சின்ன கிராமம். நீங்கள் ஆடன் கன்மா அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வராதுங்க. ஏன்னா இப்போ சுரேஷன் இந்த மாதிரி வில்லேஜ் இருக்குன்னு சொல்லும் போது நான் ஊர்லேருந்து கூகுளில் தேடி தேடி பார்த்தேன். கூகுள் மேப்பு, கூகுள் எடுத்து எல்லாத்துலேயும் ஜூம் பண்ணி பார்த்தேன். குடியிருப்பு மாதிரி தெரியுதுங்க, ஆனால் நேம் எல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணே இல்லை. அதனால் கூகுள் மேப்பில் வராதுங்க. இல்லை, நான் வண்டி நின்றுருக்காங்க ரோட்லேயே. மக்களே, ஏதோ சம்பவம் போல் இருக்குங்க. ஓ, யானைங்க ரோட்லேயே நிற்கிதுங்க. ரோட்லேயே வருது. அங்கே வருங்க. ஓ, ஒரு உலகமே நிற்கிதுங்க. ஃபோனில் நடிச்சிடறேன். பாருங்க மக்களே, பாருங்க 2 4 5 போல அது அப்படியே நைஸாக போகிற மாதிரி தான் போகும். கிட்ட போனால் அது அப்படியே திருப்பிட்டு வரும். சுரேஷண்ணா தெரியுதுல்ல? இங்கே பாருங்க. போயிடுச்சு. நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வில்லேஜ் வந்து எங்கே இருக்குது தெரியுங்களா? இந்த சைடில் வரும். இங்கே பாருங்க, மான். சார் நல்ல சைட்டுங்க ரோட்லேயே. ரோடு கிராஸ் பண்ணுறதெல்லாம் சூப்பரான ஒரு சீன். அதாவது ரோட்லேயே வந்துட்டு தான் இருந்ததுங்க. அப்படி நேராக வந்து அதுக்கப்புறம் உள்ளே போயிருக்கு. ஊர்க்காரங்களை தவிர்த்து வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கனாலும் செக் போஸ்ட்டில் வந்து கேட்பாங்க.
என்னமோ சொல்கிறாரு, என்னமோ இருக்குன்னு. இந்த செக் போஸ்ட்டில் தான் வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆட்கள் இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சுரேஷனோட ரிலேட்டிவ் மாதிரி அவரை தான் பார்க்குறக்கு போகிறோங்க. இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்க தான். இந்த மாதிரி வேலைகள் தான் உங்களுக்கு கூலி வேலை. ஒரு 30 ஆடு இருக்குமாண்ணா? ஒரு 30 ஆட்டுக்கு 7-8 பேர் பாதுகாப்பு சுற்றி வேறு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்து சிறுத்தை தூக்கிட்டு போயிருமில்ல ஆட்டை, அதனால தான் உட்காந்துட்டுருக்குறாங்க சுற்றி. அதான் நைஸாக வந்து தூக்கிட்டு போயிருங்க சிறுத்தை. இல்லை இவங்க வீடு பாருங்கள், தெரியுது, தூரத்துலேருந்தே காட்டுறேன் பாருங்கள். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தெரியுது பாருங்க வீடுகள்லாம். அதை சுற்றியும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம கிட்ட போவோங்க. மெயின் ரோட்லேருந்து கட் பண்ணி இந்த சின்ன சந்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போகணும்? ஓ, அங்கே இருக்கா? மேலே அங்கே பாருங்க, மேலே வீடு தெரியுது பாருங்க. இங்கே தான் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக போய்க்கணுங்களாமாங்க. போன மாதம் ஒருத்தரை யானை அடிச்சிருக்குங்க. யானை அடித்து ஸ்பாட் அவுட்டுங்களாமா. அதுவும் வேலை முடிஞ்சு வந்திருக்காருங்களாமா. சாயந்தரம் ஏதோ ஒரு வளைவல் நின்று இருந்ததுங்களாமா, அடிச்சிருச்சுன்னாரு. பாருங்க வந்தாச்சு. இதானா? எப்படின்னா அது பாருங்க, ஒரு கிராமம். ட்ரோன் இருந்தால் உங்களுக்கு அப்படியே சூப்பராக விட்டு காட்டலாம். உங்கள் பாட்டிங்களா? இருங்க அப்படி முன்னாடி பார்த்துட்டு வரலாம். இருங்க, உங்களுக்கு அப்படியே சும்மா காட்டுறேன். பைக்கில் கவனிச்சு அதுக்கப்புறமா உள்ளே போவோம். ஸ்கூலுங்களா? ஸ்கூல் நடக்கிறது இல்லை பாருங்க. அப்படியே அந்த மலைக்கு அடிவாரத்தில் கஷ்டம்தாங்க. பாருங்க. ஐயா நல்லா இருக்கீங்களா? ಎಷ್ಟು ಮನ ಇದ್ದದು? ಎಷ್ಟು ಮನ ಇದ್ದದು ಇಲ್ಲಿ? ಇಲ್ಲಿ ಒಂದು 20 ಜಾಸ್ತಿ ಅದ. 25 25ங்களா? இதெல்லாமே கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருவீங்களா? கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருவீங்களா? கவர்மெண்ட் கட்டிರೋ. உட்காருங்க. ஐயா மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருக்கீங்க? ನೀವು ಒಬ್ಬರೇ ಇದ್ದೀರಿ? பாருங்க, ஐயா மட்டும் இந்த வீட்டில் தனியாக இருக்காரு. கேட்போம் என்னென்ன. நம்க மன கடிச்சிருத்திரோபிட்ரு. வீட்டில் இருந்தவங்க உட்காருங்க. எல்லாம் இறந்துட்டாங்களாமா? ஓ, இவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. வீட்டில் இருந்தவங்களே இறந்துட்டாங்களா? ஐயா வந்து ஜேன் குருபா. அதாவது ஜேன் குருபா சார். எல்லாரும் ஜேன் குருபா. எல்லாரும் ஜேன் குருபா. எல்லாம் பூரா ஜேன் குருபா. இவங்களோட பண்டிகையெல்லாம் எப்போன்னு ಕೇಳುங்க. ನಿಮ್ಮ ಹಬ್ಬ ಎಲ್ಲ ಯಾವತ್ತು ಬಂದದು? ಹಬ್ಬ ಉಗಾದಿ ಹಬ್ಬ ಮಾಡ್ತಾರೆ, ಮತ್ತು ಮಾರ್ಲೆಮ್ಮೆ ಹಬ್ಬ ಮಾಡ್ತಾರೆ, ದೀವಳಿಗೆ ಹಬ್ಬ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ.
பண்டிகை வந்து உகாதி பண்டிகை, மார்லமி பண்டிகை, மாறல கௌரி பண்டிகை, இந்த பண்டிகை ಎಲ್ಲ ಪಂಡಿಗೆ ಇರುತ್ತೆ. பண்டிகை எந்த மாதம்? ಯಾವ ತಿಂಗಳು? ಆದರೆ ಮಾರ್ಚ್ மார்ச். ஓ கும்ப மாதம்னு சொன்னாங்களே, அது மாதத்துல எல்லாம் எல்லாம் இந்த 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 ஃபாரஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே இந்த கும்ப மாதத்துல தான் நடத்துகிறாங்களா? அந்த அந்த டைம் வந்து அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்களா இவங்க இதில்? ஆமாம் சார். இந்த ஜேனு குரூபா டான்ஸு செமையான பாட்டு. ತಾತ ಕೊರ್ಲೆಲ್ಲ ಹಿಡ್ದಯ್ಯ ಕೊರ್ಲು ಕೊಲ್ಲು ನಾಳೆ ತಕ್ಕ ಪಾಠ ಹೇಳೋದು. ಇದ್ದದ ನಿಂತ ಮುಡಿಗಿದೆಯಾ? ಯಾರಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಕೊರ್ಲು ಹಿಡಿಯೋ? ಕೊಲ್ಲೂರಿಯವರು ಅಲ್ಲಿ ಅವನ ಇಲ್ಲಿ ಬುರ್ದೊರೆ ಉಂಡಿ ಬರಬೇಕು, ಸಾಯಂಕಾಲ ಬರ್ತಾನೆ. ಸಿದ್ಧ ಬಂದನ? ಸಿದ್ದಲ್ಲ, ಪುಟ್ಟ புட்ட ಬಂದನ ಬರ್ತಾನೆ. அவங்க ட்ரைபல் டான்ஸ்ல அந்த அந்த வாசிக்கிறவங்கலாம் அந்த இருக்காங்க, அவங்க வந்து சாயங்காலம் தான் வருவாங்களாமா. இப்போ எங்கே போயிட்டாங்க? வேலைக்கு போயிட்டாங்களா? வேலைக்கு போயிருக்காங்க சார். இன்னைக்கு வேலையா? சனிக்கிழமை? ஓ சனிக்கிழமை தான். ஆமாம் சார், இன்னைக்கு சாயங்காலம் தான் எல்லாத்துக்கும். ஓ இந்த ஜேன் குரூபா ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் ஐயாவை. ಪಾಠ ಕೇಳಕ್ಕೆ ಹ್ಞೂ ಪಾಟು ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಕೊಲ್ಲುವುದು ಪಾಠ ಹೇಳ್ಬೇಕು, ಹಂಗ್ತಾ ಅದು ಹಾಗೆ ಹಾಕಲ್ಲ. ಕೊರ್ಲು ಇರಲ್ಲ. ಹ್ಞೂ அந்த புல்லாங்குழல் இல்லாமல் அதை பாட முடியாதுங்கிறாரு. ஓ அந்த கருவி வேணும். அந்த கருவி வேணும். புல்லாங்குழல் அது சூப்பராக இருக்குங்க. ஆமாம் சார். அந்த ஜேன் குரூபா பாட்டு நீங்கள் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள், சரியான ஒரு டான்ஸுங்க. குழந்தைங்க ಬಂದು ಬೇಕಾರ ನೋಡಾರೆ, குழந்தைங்க தான் ஆடுவாங்க, நல்லா சூப்பராக ஆடுவாங்க. ಸೂಪರ್ ಆಡೋದು, சூப்பராக ஆடுவாங்க. நல்ல பாட்டு பாடு. ஐயா பேருங்க? ಪುಟ್ಟಯ್ಯ. புட்டையன். புட்டையன். ಪುಟ್ಟಯ್ಯ. ஓ யானையெல்லாம் வருதுங்க? யானை யானை ಆನೆ ஆ ಆನೆ ಕುಟ್ಟಿ ಹಂಗ அந்த பக்கம் போயிருக்கு. போயிருக்கு. வரும் ರಾತ್ರಿ ಹೊತ್ತು, ராத்திரி வந்துடும். ರಾತ್ರಿ ಹೊತ್ತು புலி 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 புளி புளி ಗಿಳಿ ಎಲ್ಲ ಸುತ್ಕೊಂಡು ಹೋಯ್ತವೆ. ಅದೇ ಸುತ್ತು ಮನುಷ್ಯರಿಗೆ ಜಿಂಚಿರು ಚಿಂದಿರ್ಕೊಂಡು ಹೋಯ್ತವೆ. ಹಂಗೆ ಆ ಥರ ಮನುಷ್ಯರು. இங்கே வருங்க ஐயா வீடு. அந்த வில்லேஜ் லாஸ்ட் அங்கே போய்ட்டு நம்ம திருப்பிட்டு வந்தோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் ஆள் இல்லைங்க. ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இங்கே வாங்க, அப்படியே அவங்களோட இந்த லைனில் கொஞ்சம் வீடு இருக்குது, அதையும் காட்டுறேன். ட்ரோன் ஷாட்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ட்ரோன் கொண்டு வரலைங்க, ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாங்களா, எனக்கு பிரச்சனை வந்துடும், அதனால் கொண்டு வரல. எல்லா வீடுகளையும் அப்படியே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ட்ரோன்லேருந்து பார்த்து. எல்லாமே தெரியும். ஏன்னா நிறைய வீடு இடிஞ்சிருக்கு. அதெல்லாம் பழைய காலத்து வீடு சார். பழைய காலத்து வீடுங்களா? அப்போ பாட்டி ஒன்று இங்கே இருக்குது சார். எங்கேங்க பாட்டிங்களா? பாட்டிமா வாங்க வாங்க. பாட்டி பேர்? ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಬಸಮ್ಮ. பசம்மா. ஓ பாட்டி இந்த வீட்டில் தனியாக இருக்காங்களா? ನೀವು ಒಬ್ಬರೇ ಇರೋದು? ஒரே ஆளுங்க. ஒரே ஆள் தனியாக. பாட்டி உங்களை பார்த்துக்கிறேன். திரும்ப அப்படி பார்த்துருவோம். என்னண்ணா சத்தம்? ஆ அண்ணா இதுக்குள்ளே போகலாமா? போகலாம் சார். என்ன சத்தம்? குழந்தை. இதில் கொஞ்சம் வீடு இருக்குது. அண்ணா இவங்களோட இவங்க விவசாயமெல்லாம் பண்ணுவாங்களா? அந்த லேண்டில் எங்கே இருக்குது? ஆமாம் சார், இதெல்லாம் அவங்க லேண்டு தான் சார். ஓ இந்த லைன் இல்லைங்களா? எல்லாம் அவங்களோட லேண்டு தான். ஓ எல்லாம் இதுதான். ரொம்ப அந்த பழைய கால ஆளுங்க, அதனால் ஸ்கூலுங்கிறது அவங்களுக்கு என்னன்னு தெரியறதில்ல. அந்த நாலேஜ் கொஞ்சம் கம்மி தான் அவங்களுக்கு. கொஞ்சம் பாருங்கள் சார் ஸ்கூலெல்லாம். இப்போ பழைய காலத்து ஆளுங்க ஸ்கூலுங்கிறது என்னன்னு தெரியுது இல்லைங்கிறீங்களா? படிப்பறிவு வந்து அவ்வளோ இல்லைன்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் கம்மி தான் சார். படிப்பு வந்து இந்த கிராமத்தில் கொஞ்சம் கம்மிங்கிறீங்களா? சார் பாருங்கள் சார், ஸ்கூல் கட்டி கொடுத்து கூட ஸ்கூல் ஓப்பன் பண்ணாமல் பூட்டெல்லாம் நீங்களே பாருங்கள்.
மக்களே, இவங்க கோயில் ஒன்று இருக்குங்களாமா, அது வந்து திருவிழா டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா, அதுக்கப்புறம் பூட்டி வச்சுருவாங்களாமா. மண் கோயில்னு சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க ரொம்ப பெரிய அளவில் விவசாயமெல்லாம் பண்ணுற மாதிரி தெரியல. இதெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கலாம், விவசாயம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தரும் பண்ணல போல இருக்குங்க. இப்போ அங்கெல்லாம் ஆடு, ஏகப்பட்ட ஆடு இருக்குங்க. அது மேலேங்களா? ஓ, வழி வேலி பாருங்க. இல்லை கட் ஆயிடுச்சு எலக்ட்ரிக் ஃபென்ஸு. என்ன சிறுத்தையா? அது நான் பைனாக்குலர் வச்சு தான் பார்த்தேன். எப்பவுமே இருக்கும் சார் சிறுத்தை புலியில், எப்பவுமே இருக்கும் சார். சிறுத்தை புலி எப்பவுமே இருக்குங்களாமா தம்பி இருக்கு இந்த லைனில். பாருங்க வில்லேஜ். சாமி தெரியுமா? எனக்கு பேர் தெரியாது. இதான் மண்ணு கோயில்னு சொல்கிறாங்க. இதாங்க அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. தெரியுதா? தெரியுதுங்க சார். ನನ್ನ ನಂಬಿ ಕೆಟ್ಟವ್ರು ಯಾರು ಇರಬಾರ್ದು. இது என்ன சாமி? இது சாமி ஏதோ பேர் சொல்கிறாங்க சார். சாமியோட பேர் சாமி பேர் தெரியாதுங்க சார். எனக்கு தெரியாதுங்க சார். ஜெனுகிருபா சாமி. ஜெனுகிருபா சாமி சார். இது இதில் வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவாங்க கோவில். அதான் மார்ச் மாதம் சொல்லிட்டாங்கண்ணே சார். அதான் அப்போ வந்து எல்லாம் சேருவாங்க. இது இப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு பந்தல் போடுவாங்க, இலை பந்தல் போட்டு அப்போ நைட்டு தான் எல்லாமே வந்து பண்ணுவாங்க சார். ஆமாம், மத்தளமெல்லாம் அடித்து டான்ஸ் ஆடுறதுல இங்கே தான். ஆமாம் சார். அவ்வளோதான். ஆமாம் சார். பெரிய அளவு ஒன்றும் விவசாயமெல்லாம் இல்லை போல் இருக்குங்க. எல்லாம் பாருங்க சார். அப்புறம் என்ன இவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன வழி? அங்கே கூலி வேலைக்கு போவாங்க சார். ஃபாரஸ்ட்டில் இந்த வெளியிலேருந்து இந்த தோட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. வேலை சார். கால்நடைகளை வச்சுக்கிட்டு. ஆமாம் சார். அவங்களுக்கு அது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக எல்லாம், சத்தமாக பேசுங்க, ஃப்ரீயாக எல்லாமே கவர்மெண்ட் தருது. அரிசி, பருப்பு, முட்டை, ஆயில் எல்லாமே தருது சார் கவர்மெண்ட்டு. சார் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். என்னென்னா இப்போ தான் வீடெல்லாம் வந்து இப்படி வந்துருச்சு சார். ஃபஸ்ட்டெல்லாம் குச்சிலே வீடு சார். குச்சிலே வீடு கட்டுவாங்க சார். மூங்கில் சார், குச்சியில் மூங்கில் ரெண்டாவது, அது நம்ம சைடு. இங்கே வந்து குச்சியிலே வீடு கட்டுவாங்க சார். என்ன குச்சி? இந்த காட்டு குச்சி என்ன குச்சி கிடைச்சாலும் அந்த குச்சியில் வீடு கட்டுவாங்க சார். நீங்கள் ஒரு வீடு பார்த்தீங்களா சார்? அந்த குச்சி வீடு பார்த்தீங்களா? அப்படிங்களா? ஆமாம் சார். இது இங்கே வரும்போது இங்கே வழியில் பார்க்கலையா சார்? சரி வாங்க. குச்சி. ஆமாம் சார். குச்சினா தெரியுங்களா சார்? குச்சி தெரியுங்க. தரம்புன்னு வருவாங்க, அதில் கட்டுவாங்க. ஓ சரி 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 சரி. அதான் இதை எது கிடைக்குதோ அதை வச்சு கட்டிக்கிறாங்க. ஆமாம் சார். விவசாயம் எல்லாம் பண்ணாலும் ஒன்றும் மிஞ்சாது. ஆமாம் சார். பண்ணி போட்டு இங்கே வந்து ஜாஸ்திங்க சார். ஆமாங்க. கொள்ளு தான் ஜாஸ்தி இங்கே பண்ணுவாங்க. ஓ, இந்த விவசாயம் போடுறதுல இங்கே கொள்ளு தான், வருஷத்தில் கொள்ளு தான் ஜாஸ்தி போடுறது. அவங்களும் போட்டு நல்ல வேலை இல்லாமல் சாதிச்சு போய் அப்படியே விட்டுட்டாங்க சார். விலையில் ரெண்டாவது விலங்குகள் சேதப்படுத்திடும் இல்லைங்க. ஓ, இதுதான் அந்த குச்சி வீடுங்களாமா? எல்லாமே குச்சி தான் பாருங்கள் சார். எல்லா கரையும் பிடிச்சிட்ருக்கு, ஆனால் குச்சி வீடு தான் பாருங்கள் சார். சார் குச்சி மண். சார் மண் இல்லை, கரையான் பிடிச்சிருக்கு சார். ஓ, வெறும் குச்சி தான். ஆமாம் சார். பாருங்கள்
ಶಿವನ್ ಮನೆಯಿಂದ ಬಂದೀವಿ. ನಾವು ತಮಿಳ್ನಾಡು. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ಕೊ ಹೋಗೋ ಅಂತ ಬಂದವು. ನಾವು ಆಗ ಕೊರೋನಾ ಟೈಮಲ್ಲಿ ಬಂದು ಈಗ ಬಂದದು, ಈಗ ಬಂದೀವಿಯಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡೋ ಬಂದು. ನಾನು பாட்டி 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 பேர் கஞ்சி குடிப்பாக ಬಂದಿರೋದು. ஓ இதில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க இந்த குச்சி வீட்டில். சார் அம்மா ನಿಮ್ಮ ಹೆಸರು? சரி வேண்டாம். கொஞ்சம் கூச்ச சுபாவம் சார். கொஞ்சம் கூச்ச சுபாவம் சார். அதான் கொஞ்சம் ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் பயந்துக்கிறாங்களா? இல்ல ஃபாரஸ்ட் வேலைக்கெல்லாம் போறோம். ஆனா மனுஷனை பார்த்து பயந்து ஓடுவோமோ அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. ಅಯ್ಯೋ ಹಾಕೊಂಡು ಹಾಕ್ಬೇಡ ಕಟ್ಟಯ್ಯ ಏನೇನ ಮಾಡಿ ಕಳಿಸ್ಬೇಕು. நம்ம வேலையை சேர்த்து சுரேஷ் அண்ணே பார்த்துறாரு. ஏன்னா சார் சரி சரி வாங்க. சரியம்மா ஓட்டு பார்த்திವಿ. அது எங்கே குச்சியில் கேப் இருக்குது. அதில் வந்து கரையா ஏறி தான் இப்படி மண்ணு பிடிச்சிருக்குங்க. இல்லைன்னா வெறும் குச்சி தான். இந்த பக்கத்தில் கட்டுற பாருங்க, ஒரு குச்சி. நான் இது என்ன நான் சீமார் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆமாம் சார் சீமார். ஓ சீமாருங்களா? என்ன என்ன செடி இது? இது வந்து தமிழில் அந்த பேர் தெரியாது. கன்னடத்தில் வந்து குக்கா செடின்னு சொல்லுவாங்க சார். குக்கா செடி. குக்கா செடி சார். ஓ ஆமாம் சார், குக்கு செடி. அதில் வந்து சீமார். ஆமாம் சார். பாருங்கள் சார். அதாவது பார்த்து இவன் தானுங்க. இவன் தானுங்க. అవునా సార్ ನಮ್ಮ పయ్యన్. ఇవన్ దానుங்க. நம்ம பையன்ட்டீங்களா? ஏய் நீ மெஸ்ஸியானா? ಸಂತೋಷ್. சந்தோஷ். நே விஷ்ணு. கணேஷ். ஸ்கூலுக்கு போகிறது இல்லையா? போகிறீங்களா? இன்னைக்கு லீவா? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எங்கே ஸ்கூல் கேளுங்க. ಯಾವ ಸ್ಕೂಲ್ ಓದಿರಿ? ಬಂಡೀಪುರ. பந்திப்பூராவா? இங்கே ஸ்கூல் பந்திப்பூராவா? பந்திப்பூரில் ஸ்கூல் இருக்குங்களா மெயினில்? ஓ இங்கே ஸ்கூல் நடக்கிறது இல்லை. அப்போது எத்தனாவது படிக்கிற? எஸ்ட் ஸ்டாண்டர்டு? 3. நீ 6. நீ 3, 6, 5. டெய்லி ஸ்கூலுக்கு எப்படி போயிட்டு வரீங்க கேளுங்க. ಸ್ಕೂಲ್ ಯಾವ ಟೂರ್ ಯಾವ ಹೋಗಿ ಬಂದರಿ? ಬಸ್ಸಲ್ಲಿ. பஸ்ஸா? ಬಸ್ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತದಾ? பஸ் முன்னாடி போகணும். நம்ம இந்த மெயின் ரோட் இந்த சந்தில் அந்த இந்த யானையெல்லாம் பார்த்துருக்க? எப்போ பார்த்த யானை? ಹುಲಿ ನೋಡಿದಾರಿ? ನೋಡಿಲ್ಲ. ಎಲ್ಲಿ? ಸುಳ್ಳಾಡಾಗಿಲ್ಲ. ಈ ಕಡೆ இல்ல புலி பாத்தீங்களான்னா இங்கே புலி இங்க வருது அப்படிங்கிறாங்க. டைகர் ரிசர்வ் தானுங்க. இங்கே விவசாயம் எல்லாம் பண்ணுறதுன்னு கேளுங்க. ಬೆಳೆಸು ಆರಂಭ ಮಾಡಲ್ಲ. ಇಲ್ಲ ಆರಂಭ ಬೆಳೆದಲ್ಲ, ಫಸಲು ಮಾಡಿಲ್ಲ. ಒಟ್ಟಿನಲ್ಲಿ ಆನ ಕಾಟ ಜಾಸ್ತಿ. ಮನುಷ್ಯರನ್ನೇ ಸಾಯಿಸ್ತದ. ಎಲ್ಲ ಪೆನ್ಷನ್ ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿದ್ರು ಮೇಡಮ್ನವರು. ಎಲ್ಲೇ ಡೊಕ್ಕರೆ மேடம் என்ன சொல்கிறாருங்க? அவர் வந்து விவசாயம் போட்டுருந்தோம். அந்த ஆனை வந்து யானை வந்து எல்லாத்தையும் ಆನೆ ಎಲ್ಲ ತೋಡು ಪೆನ್ಷನ್ ಹಾಕಿ ಕೊಟ್ಟಿದ್ರು. ஓ ஃபென்ஸ் பிச்சுட்டு வந்துடுதுங்களா? ಆನೆ ರಾಗಿ, ಜೋಳ ಮತ್ತೆ ಅವರೆ, பீன்ஸ் ಅವೆಲ್ಲ ಹಾಕ್ತಿದ್ವು. ராகி, ಅಲ್ಸಂದ ಕಾಳು, சோளம், பீன்ஸ், ಕಳೆಕಾಯಿ. யானை தான் பிரச்சனையா? யானை கலாட்டா? ಆನೆ யானை தான் பிரச்சனை கிடையாது. அதான் இந்த இடத்துல இங்கே போகுது. இந்த முக்கிலே நடந்து போயிட்டு இருக்குது ஒரு கூட்டமா. அப்போ அது இந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்தது. நம்ம நின்ன இடத்துக்கு ஒரு அந்த சைடு எங்கேயோ ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அதுக்குள்ள எங்கேயாவது போயிருக்கேன். ஆமாம் சார். இந்த நம்ம பார்த்தல சார், இந்த மலை இந்த மலையிலே இருக்கு சார். இந்த மலையில் நான் பார்த்துருக்கேன் ஏகப்பட்ட டைம் சார். இவரோட அவரோட பசங்களை ஒருத்தர் புலி அடிச்சு இதெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருச்சாமா சார். அடிச்சு சாப்பிட்டுருச்சாமா சார். தலை மட்டும் இருந்துச்சாமா, அதுதான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்களாமா. பாருங்க சார் அவரு. ஓ அது கொஞ்சம் எடுங்க சார். மக்களே புலி அடிச்சு தலை மட்டும் தான் கிடச்சி தலை மட்டும் தான் கிடச்சிருக்குங்களா? கிடச்சிருக்கு. தலை மட்டும் இது உடம்பெல்லாம் இல்லையா? இத்தகில்ல.
ஓ கீழே கீழ் பகுதி இல்லை, இடுப்பு கீழ் இல்லை, கீழுக்கெல்லாம் அதான் தின்னுபிட்டாத. இடுப்பு கீழே அவரை காட்டுங்க, சொல்லி காட்டுங்க. இவரதை வந்து புலி அடித்து சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டு இவருக்கு 10 லட்ச ரூபா காசு வந்திருக்கு. அவங்க பேங்க்கில் போட்டு வச்சுருக்காங்களாமா. அது இந்த ஐயாவோட ಅದು பையங்க சார். ಬ್ಯಾಂಕಿಗೆ ದುಡ್ಡು ಬಂದಿಲ್ಲ. அவர் பேர் என்னங்க? அவர் ಹೆಸರೇನು? ಬಸವಯ್ಯ ಅಂತ. பசுவையா ஐயா. அவரோட பேரா பசுவையான்னு அவரோட பேருங்களாங்க. 10 லட்சம் ஆனால் கவர்மெண்ட் கொடுத்துருக்குங்க. கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்டில் வச்சு பணம் கொடுத்துருக்காரு அவர் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இவரோட பையனை மட்டும்தான் அடிச்சிருக்காம ஒரே ஒரு ஆளை. அது வந்து கடவுள் தெய்வத்தோட ಅದು ದೇವರು இதுங்களாமா, தெய்வத்தோட குத்தமாமா சார். ஓ தெய்வ குத்தம். தெய்வ குத்தத்தில் இவரோட பையனை அடிச்சிச்சாமா. அது வந்து சாமி வந்து இப்ப திரும்ப கேட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சார். இப்போ 10 லட்ச ரூபா காசு வந்திருக்கு. திரும்ப வந்து அந்த சாமியை கூப்பிட்டு வர வச்சு என்ன ஏதுன்னு கேட்கணும். அது தெய்வம் குத்தம் ஆயிருக்கு. எப்போ அடிச்சது புலி? ಯಾವತ್ತು ಹೊಡೋದು? ಹೊಡೆದು 4-5 ತಿಂಗಳಾಯ್ತು. 5 ಮಾಸ ಆಚುங்களா? 5 மாசம். 5 ಮಾಸ. 5 மாசமா? 5 ತಿಂಗಳು 5 ಮಾಸ. ஓ ஜஸ்ட் ஆகும். பாசம் எடுக்கிற காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்களாம் சார். அப்போ அவர் கையும் வந்து யானை வந்து போட்டிருக்கு. உடச்சிருச்சா? அடிச்சிருக்கு. ஓ இங்கே மாட்டி இங்கே பாதை ஆக்கி நக்கிருக்கு. ஓடி வந்துட்டீங்களா அப்படியே? இல்லையா ஓடில்ಲೆ. அப்புறம் ಇಲ್ಲಿಗೆ ಸೊಳ್ಳು ಹಾಕಿ ಇಲ್ಲಿ ದುಡ್ಡು 520 ರೂಪಾಯಿ ಅದ. என்ன சொன்னாங்க? ಅದು ಕಿತ್ಕೊಂಡದ. ಅದು ದೇವ್ರನಿಂದ ಆಡಿ ಅದು. ಎಲ್ಲ கடவுள குத்தமாமங்க சார். எதுக்கு? யானை அடிச்சதா? யானை அடிச்சது, இந்த புலி அடிச்சதெல்லாம். அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த தப்பிச்சு வந்தோம். இவரு யானை இப்ப கையை முடிச்சிருச்சுன்னு சொல்றாருங்க. எப்படி தப்பிச்சாரு அந்த சமயத்துல? ನೀವು ಯಾಕೆ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡ್ರಿ? ಯಾಕೆ ದೇವ್ರನಿಂದ ஓடி வந்துட்டாருங்களா? ದೇವ್ರನಿಂದ ಇಲ್ಲ ಹೇಳಿಕೆರಮ್ಮ ಗೊತ್ತಲ್ಲ. ಹೇಳಿಕೆರಮ್ಮ ಒಂದರಮ್ಮ ಜಡಸ್ವಾಮಿ ಭದ್ರಕಾಳ ಅದು முடிச்சிருக்குது. ಇಲ್ಲಿ செஞ்சில இருக்குல்ல. பாருங்க சார். இது சார் இது கூட இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, யானை இவர் கையடிச்சல எப்படி தப்பிச்சாரு? அதே விட்டுட்டு போயிருச்சா இல்ல இவர் ஓடி வந்துட்டாரா? அவர் என்ன சொல்றாருன்னா கடவுள் தான் எனக்கு காப்பாத்திச்சு. கடவுள் தான். ஓ இவர் மயக்கம் போட்டாரா அப்படின்னு சொல்றாரு. மயக்கம் போட்டீங்க. மருந்து பாசம் சார். அதுக்கு போயிருக்கு இந்த பக்கம் அடிச்சடியில மயக்கம் போட்டாரு. அது தேவர் யானை விட்டுட்டு போயிருச்சு, கடவுள் காப்பாத்திருச்சு அப்படின்ட்டாங்க. புலி அடிச்சதும் வந்து தெய்வ குத்தம் இல்லை ஐயா, அவரு குத்தம். எந்த நேரத்துல போயிருப்பார்? சரி ஓகே சரி அதை விடுங்க. என்னன்னா சாமி பேரு? ಹೇಳಿ ತಾತ. ದೇವ್ರ ಹೆಸರು? ದೇವ್ರ ಹೆಸರು ಒಡಿಯಪ್ಪ. ಒಡಿಯ ನನಗೆ ತಾತ ಆಗಬೇಕು. பேருன்னு ಒಂದು ಒಂದರಮ್ಮ, ಒಂದು ಕೆಲ ಮಾರಿ ಮತ್ತು ತಳೆ ಹಟ್ಟಿ ಮಾರಿ ಬೆಳೆ ಮಾಡಿಸ್ತೀವಿ. ಆ ಕಡೆ ಇರೋದು ಈ ಕಡೆ ಮಾರಿ இப்படி வாங்க. ಮೇನ್ ರೋಡಿಂದ ಆಚೆ. சாமி பேர் கரெக்டா சொல்லுங்க. ಮತ್ತೆ ದೇವ್ರ ಹೆಸರು ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳಿ. ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ಬೆಳೆ ಮಾಡಿಸಿ ಬೆಳಮ ಒಡತಿ. ಬೆಳಮ ಒಡತಿ. ಒಡತಿ. ಅಲತಳ ಒಡತಿ. ಅಲತಳ ಒಡತಿ. ಅಳತಳ ಒಡತಿ. ಅಲತಳ ಒಡತಿ. ಇನ್ನು ಒಡಿಯಪ್ಪ. ಒಡಿಯಪ್ಪ ಎತ್ತಪ್ಪ. இவ்வளோ சாமி இருக்காங்க. ಒಂದ್ರಮ್ಮ. ஓ அந்த குடிசைக்குள்ள இத்தனை சாமி இருக்குங்களா? ನಾನು ಅದಕ್ಕೆ ತಮಿಳ್ ನಾನು ಅರ್ಥ ಹೇಳ್ಬಿಡ್ತೀನಿ ಅದಕ್ಕೆ. ಸರಿ ಸರಿ ನೀನಾಗಿ மாடெல்லாம் புலி அடிச்சிருக்கும்ல? ದನ ಎಲ್ಲ ಹುಲಿ ಹೊಡೆದ? ಒಲಿ ಹೊಡೆದ அடிச்சிருக்கு. ಕಾಲು ಬೆಟ್ಟ ಅಷ್ಟು, ಕಾಲು ಮೀಟ್ರು ಆ ಬೆಟ್ಟಲ್ಲಿ அடிச்சிருக்கு. மலை பார்த்தீங்க சார். கொஞ்சம் பக்கத்துலேயே 1/4 மீட்டர் பக்கத்துலேயே அந்த புலி இப்போ கொஞ்ச நாள் அடிச்சிருக்காங்க. ஓ இப்போ ரீசெண்டாவா? ரீசெண்டாக மாடு அடிச்சிருக்கான். ரீசெண்டாக அடிச்சிருக்கேன். அடடா. சரிங்க மக்களே, இது என்ன கிராமத்து? இது ஆடன்கண்மை. பேர் மறந்தது. ஆடு ಆಡಮು ಕಡಿಮೆ. ஆடமு ಕಡಿಮೆ. ஆடன்கண்மை. ಕಡಿಮೆ. ஆடமு கண்ணுமே. இந்த கிராமத்தை பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இப்போ புலி அடித்து வரவெல்லாம் காட்டியிருப்பாருங்க. விவசாயம் வந்து பண்ணுறது இல்லைங்களாம்மா. ஏன்னா
தண்ணி அவ்வளோவா வரது இல்லைங்களாமா. ரெண்டாவது அதையும் மீறி போட்டாலும் யானை வந்து எல்லாத்தையும் முடிஞ்சு சல்லையாக்கிடுதுங்களாமா. அதனால் விவசாயம் பண்ணிக்கிறது இல்லை. ஏதோ சுரேஷனை சொல்கிற மாதிரி தாங்க, கவர்மெண்ட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அரிசி, பருப்பு, சக்கரை, பாமாயிலேருந்து ரேஷன் பொருள் எல்லாமே கொடுக்குறனால அதை வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. காசு வேணும் அப்படின்னா காட்டில் வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க. இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது எஸ்டேட் இல்லைங்க, தோட்டம் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதில் வந்து கூலி வேலைக்கு மாதிரி போய்க்கிறாங்க. இவ்வளோதான் இந்த வாழ்க்கை முறை இவங்களோடது. ஐயா சொல்லாருவாங்க பாவம். சரி, நம்ம இங்கேருந்து நம்ம வேற ஒரு கிராமத்துக்கு கிளம்புவோம். இங்கேருந்து வெளியில் போகிறதே ஒரு டாஸ்க். ஏன்னா இப்போ தான் ஒரு யானை நம்ம வந்த வழியில் அந்த ஆப்போசிட்டில் தான் போச்சுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து போகணும். சரி, நான் வெளியில் போயிட்டுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.